போன் 1 2 3 that is called vlog bro. Chicken rice வணக்கம், நான் உங்கள் சுஜித். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூலில் போய் குளிச்சுட்டு மத்தியானம் அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வர போகிறோம். அதை ஒரு ஃபுல் வீடியோ விளாக் எடுக்கலாமே அப்படின்ட்டு தான் அந்த விளாக். பார்த்தீங்கன்னா என்னடா திடீர்னு ஸ்விம்மிங் பூல்லாம் போய் குளிக்க போறியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே கூப்பிட்டுட்டு இருந்தான், டேய் இந்த மாதிரி வாடா போவோம் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் விளாகாக போடலாமே அப்படின்ட்டு தான் அந்த ஃபுல் வீடியோ. பார்த்தீங்கன்னா ஓகே பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் வீடியோ விளாக் அப்படி எடுக்கிறோம். சரி ஓகே வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா நானும் நம்ம நண்பர் உயிர் மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே லைட்டாக சும்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஸ்வீட் கடைக்கு வந்திருக்கோம். டைமை பார்த்துக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் இருக்கும் 12. பார்த்தீங்கன்னா அவன் ஐஸும் நான் ரோலும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்துட்டு இருக்கோம். இவன் வந்து வண்டி எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான் ஸ்விம்மிங் பூலுக்கு. ரோட்ல நடந்துட்டு இருக்கோம். ஆமாம், ஒரு பக்கம் மேகமாக இருக்கு, ஒரு பக்கம் வெயில் அடிக்கும். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்விம்மிங் பூலுக்கு போய்கிட்டே இருக்கோம். நீங்கள் யாராட்டும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். ஓகே, ஒரு வழியாக ஸ்விம்மிங் பூல் வந்து ரீச் பண்ணிட்டேன். கவர்மெண்ட் ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா நிறைய செருப்பு கிடக்கு, போகும்போது வேணா ஒன்று தூக்கிட்டு போயிடலாம். இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் கூப்பிட்டு வந்தாங்க. தள்ளி விட்டுறத நான் எடுக்கலாம் வீடியோ அப்படின்னு சொல்லி போனை வாங்கி இன்னொரு அண்ணா கையில போனை கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லிட்டு இவன் என்னைய தள்ளி விடுறதுக்கு பிளானை போட்டு தள்ளி விட்டான். உள்ளேயுமே தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. அட தண்ணி வேற அளவில் ஜில்லுன்னு இருக்குங்க. சரி ரைட்டு அப்படி இப்படின்னு தட்டி தட்டி நீச்சல் அடிச்சு அப்படி இப்படின்னு மேலே வந்து ஏறுறான், மறுபடியும் தள்ளி விட்டான். அவங்க நீச்சல் தெரியாது, வழுக்குதுண்ணே. எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே முதுகை பிடிச்சி நீச்சல் அடிச்சு பழகடா அப்படின்னா சரி ரைட்டு அப்படின்ட்டு நானும் அவன் முதுகை பிடிச்சி நீச்சல் அடிச்சு பழகிட்டு இருந்தேன். ஸ்விம்மிங் பூலோட கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தர்வே கிரவுண்டில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப போர் அடிச்சிச்சு அப்படின்னா நம்ம ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிச்சு கூட நீங்கள் டைம் பாஸ் பண்ணலாம். அவ்வளோ ஜாலியாக இருக்குது, டைம் போகிறதே தெரியல. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக போர் அடிக்க தான் செய்யும். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கூட அப்படி இப்படின்னு லைட்டாக போர் அடிக்க தான் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா வேறு லெவல் ஜாலியாக இருக்கும். இந்த தண்ணிய மேல படும் பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. இங்கிட்டு பார்த்தா அந்த அங்கிட்டு பார்த்தா அமேசான். ஓகே, இப்போ நானும் இவனும் யார் ரொம்ப நேரம் மூச்சை தம் கட்டிட்டு தண்ணிக்குள்ளே இருக்கிறா அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்த்துடலாம். ஓகேங்க, ஒருவேளை எப்படியோ நம்ம ஜெயிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிச்சாச்சு. இப்போ பயங்கரமாக பசிக்கு அப்படியே நாங்கள் அப்படியே சாப்பிட போகிறோம். ஆமா, ஸ்பான்சர் தான் பண்ணுறான். ஒருத்தன் வண்டி ஓட்ட தெரியாம என்ன செய்யறான். சரி ஸ்டார்ட் பண்ண எப்படி சுவிட்ச் ஆன் பண்ணல. சுவிட்ச் ஆன் பண்ணிட்டா சுவிட்ச் ஆன் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகும். சுவிட்ச் ஆன் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகும் தெரியாம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். ஓட்டணும் ஓட்ட மாட்டானா. முன்னாடியே பின்னாடியா? நீ முன்னாடியே பின்னாடியே ஃபர்ஸ்ட் முன்னாடி பின்னாடி. பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போய்கிட்டு இருக்கோம். நம்ம தான் வண்டி ஓட்ட தெரியாம உங்களுக்கு வண்டியில் ஏறணும் தெரியுமா? வாழ்க்கை தான் நம்பிக்கைன்ற மாதிரி ஏறணும். வண்டி ஆஃப் ஆயிட்டு
அந்த முக்குல இருந்து இந்த முக்கு வர்றக்கே வண்டியை 4 தடவை ஆஃப் ஆயிட்டான். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சுலாம் முடிச்சாச்சு. ஆமாம் குளிச்சாச்சு, பயங்கரமாக குளிச்சாச்சு. 1 மணி நேரம் தான் பார்த்தீங்கன்னா காசு கட்டியிருந்தோம், 2 மணி நேரம் குளிக்க விட்டாங்க. நீங்களும் அதே எண்ணத்தில் வந்துடாதீங்க. ஆமாம் கையில் எதுக்கும் காசு வச்சுக்கோங்க. இப்போ பயங்கரமாக குளிச்சு முடிச்சோடனே சாப்பிட தான் போகிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள். ஆமாம் ஸ்பான்சர் இவன் தான் பண்ணுறான், எல்லோரும் அவனுக்கு லைக் போட்டுருங்க. ஆமாம் போட்டுருங்க, எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நம்ம பாய்ஸ் நம்ம பாதி பாய்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. வேறு ஹோட்டலுக்கு போல விட்டுட்டு போயிட்டாங்க. அதான் நம்ம பொறுமையாக இருந்து ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. போடு லைவ் போடு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கு வந்துட்டு அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டு சொல்லுவோம். செத்து போன சிக்கன் ரைஸ் சூப்பரா இருக்கு. பார்த்தீங்கன்னா சிக்கன் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சுடுது. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் முதல்ல எவ்வளோ சிக்கனு பீஃப் ரைஸ் எப்படி இருக்கு? கொஞ்சம் காரமாக இருக்கும். சரி சாப்பிட்டு சூடான காரமா நாக்கு எரியிற மாதிரி ஈரமாக இருக்கும். எரியிற மாதிரி. காசு யார் கொடுக்க போறான்ட்டு க்ளோஸ் அப் போகிறோம். ஸ்பின்னை வந்து சுற்றி விட போகிறோம். யார் பக்கம் நிற்கோ அவங்க தான் காசு கொடுப்பாங்க. இந்த ரைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா யார் பக்கம் நிற்குதோ அவங்க தான் காசு கொடுக்க போகிறோம். நாங்கள் 3 பேத்துல சரி யார் பக்கம் இந்த பொம்மை நிற்குதுன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கை நடுங்குது. சுத்துது நிக்க போகுது பிரகாஷ் தான் காசு கொடுக்க போறான். என்னது என் பக்கமா? யூடியூபர் தான் கொடுக்குறாரு. அவர் பக்கம் தான் கரெக்டாக இருக்கு. பாருங்க அவர் பக்கம் தான் நிக்கி, அவர் தான் கொடுப்பாரு. சரி ரைட்டு அப்படியே வாங்க காசு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உட்காந்தாச்சு, ஹோட்டலுக்கு ஒரு டாட்டாவை போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா இந்த விளாகை பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிக்கலாம். இந்த விளாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு விளாக் எடுத்திருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலில் விளாக் பார்க்கணும்னா விளாக்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் விளாக் பார்க்கலாம். நம்ம வந்துகிட்டே இருக்கோம், தொடர்ந்து ஃபுல் வீடியோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க.